ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியம் உங்களை நிச்சயமாக ஆறுதல் படுத்துதா? அப்படி பார்த்தனா கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் அனுப்புகிற வார்த்தைகள் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு அடியனுக்கு உற்சாகமாக இருக்கும். அநேக சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் ஒரு நாள் கூட தவறாமல் இந்த வார்த்தையை ஒரு சிலராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு அனுப்புகிறோம். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் அதில் பதிவிடுங்கள், அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு ஒரு தெய்வ வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என்ன தைரியம்னா, அவருடைய நாமத்தின்படி நான் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி அவர் எனக்கு செய்வார் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க வேண்டும். விசுவாசமே இல்லாமல் முட்டி போட்டு 5 மணி நேரம் ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் உங்களை அறையை விட்டு வெளியே போகிறதில்ல. உங்களுக்கும் எனக்கும் எந்த பதிலையும் கொடுக்க போகிறதில்லை. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு சிறு ஜெபமாக இருந்தாலும் அந்த ஜெபம் தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். இந்த வசனம் சொல்லுது, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கை, அந்த தைரியம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கண்டிப்பாக வரும். இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு ஒரு முக்கிய காரணம், நாம் கேட்கிறவர் யார் என்பதும் தெரியாது, நாம் கேட்கிற காரியம் என்ன என்பதும் தெரியாது, எப்படி கேட்க வேண்டும் என்பதும் தெரியாது. ஆனால் கடமைக்காக ஒரு ஜெபம், அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பலன் கொடுக்காது, அற்புதங்களை கொண்டு வராது. என் அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு ஒரு தைரியம், அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நாமத்தில் நான் கேட்கும்பொழுது எனக்கு பதில் வரும், அவர் பதிலை தருவார். இந்த தைரியம் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த தைரியத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று அவருக்கு பெயர். அவர் ஜெபத்தை கேட்டார்னா கண்டிப்பாக பதிலையும் கொடுப்பார். ஆனால் கேட்கிற நீங்களும் நானும் அந்த நிச்சயத்தோடு அந்த தைரியத்தோடு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். அப்படி ஜெபிக்கும் போது ஏசப்பா பதில் தருவார். உங்களுக்கு பதில் வேணுமா? அப்போ இந்த வசனத்தின்படி ஜெபிப்போமா? இன்றைக்கி பதிலை ஆண்டவர் தரப்போகிறார். எந்தெந்த காரியத்திலெல்லாம் பதில் வேணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு பதில் வரப்போகுது. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இந்த வார்த்தையின்படி உடைய சித்தத்தின்படி உடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.